முதல் வணக்கம் நேயர்களுக்கு தமிழ் வணக்கம். தினம் ஒரு சொல் நிகழ்ச்சி, தற்கால தலைமுறைக்கு தமிழை கற்றுத்தரும் முயற்சி. நம்ம வீடுகளில் அலுவலகத்தில் அதிகமாக காணக்கூடிய ஒரு உயிர் அப்படின்னா இந்த கோல்டு ஃபிஷ்ஷுங்க. பார்க்குறவங்களாம் அதை வளர்ப்பாங்க. இந்த கோல்டு ஃபிஷ்ஷை தமிழில் தங்க மீன் சொல்லுவோம். தங்க மீன்கள்னு ஒரு படமே எடுத்து தேசிய விருதை வாங்கியிருக்கிறாங்க. கோல்டு ஃபிஷ்ஷை தங்க மீன் சொல்கிறோமே, இது சரியா? முதல்ல கோல்டு ஃபிஷ்ஷை எழுதிக்கோ வாங்க. கோல்டு ஃபிஷ், இது பேர்ல கோல்டு இருந்தாலும் உண்மையிலே இது கோல்டு ஃபிஷ் கிடையாதுங்க. அந்த நிறத்தில் இருக்கிறது, அவ்வளவுதான். இப்ப நம்ம மனித உடல் எடுத்துக்கங்க, அதுல 0.2% தங்கத்திற்குரிய மூலக்கூறுகள் இருக்கு. என்னது, உடம்புக்குள்ளார கோல்டு இருக்கு? ஆமா, நம்ம பயன்படுத்தி தூக்கி போடுறோமே செல்பேசி, அதுக்குள்ளார ஒரு போர்டு இருக்கு பாருங்க, அதுல கோல்டு இருக்கு. நம்ம பழைய கம்ப்யூட்டர், கணிப்பொறி, மடிக்கணினி இதெல்லாம் பயன்படுத்தி அது பயனில்லைன்னு சொல்லி தூக்கி போடும்போது குறைந்த விலைக்கு அதை வாங்கிக்கிறாங்களே, வாங்குறவங்க என்ன பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த போர்டில் இருக்கக்கூடிய தங்கத்தை சுரண்டி எடுக்கிறாங்க. தங்கம் இல்லாத இடமே கிடையாது. சொல்லப்போனா 2 லட்சம் டன் தங்கம் வரைக்கும் மனிதர்கள் இது வரைக்கும் எடுத்திருப்பாங்க. இன்னும் கூட தங்கம் இருக்கு. உலகத்திலேயே அதிக எடை வாய்ந்த ஒரு தங்க கல்லை உருவாக்கணும்னு மிட்சுபிஷி இடத்துல ஒரு கல்லை உருவாக்குனாங்க. அது 250 கிலோ எடை கொண்டதாக இருக்கு. அதே மாதிரி வியனான்ற பகுதியில் உலகத்துடைய மிகப்பெரிய தங்க காசு உருவாக்கி இருக்கிறாங்க. அது பல கிராம் கொண்டது. உலகத்தின் மிகப்பெரிய தங்க காசுன்னு அதை தான் சொல்றாங்க. சரி, இந்த தங்கத்தை இன்னைக்கு நேத்திக்கா பயன்படுத்துறோம். இது வரைக்கும் உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பழமையான, மிக பழமையான தங்கம் கிட்டத்தட்ட 6500 ஆண்டுகளுக்கு முன்பு பல்கேரியா பகுதியில் ஒரு தங்கத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஏன், நம்மளுடைய கீழடி, பேரு கீழடி, ஆனால் தமிழர்களை மேல் நோக்கி அப்படியே தூக்கிவிட்ட மேலடி, அந்த கீழடியை அப்படியே அகழ்வாய்வு செய்து போகிற போது 2400 ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்திய யானை தந்தத்தில் செஞ்ச சீப்பு கிடைச்சது, மணிகள் கிடைச்சது, முத்து கிடைச்சது, தங்கம் கிடைச்சது. அதெல்லாம் மகிழ்ச்சி. நான் எப்போ தெரியுமா கூடுதல் மகிழ்ச்சியான, 2400 ஆண்டுகளுக்கு முன்பு பானையில் தமிழ் எழுத்துக்கள் எழுதப்பட்ட எழுத்து கிடைச்சது. அப்போதான் நான் கைத்தட்டி சந்தோஷப்பட்டேன். சரி, தங்கத்துக்கு வா அப்படின்றீங்களா? தங்கம் தாங்க இன்னைக்கு உலகத்தினுடைய பெருமதியான விஷயம். ஒரு நாட்டில் எவ்வளோ தங்கம் இருக்கோ அதை வச்சிருந்தா நாட்டுக்கு மதிப்பு, பணத்துக்கு மதிப்பு. அதனால தங்கத்தை போல இருக்கிறதால இது கோல்டு ஃபிஷ் அப்படின்னு பேர் சொன்னாங்க. பவளப்பாறைகள் நிறைந்த, சரியான அளவு ஆக்சிஜன் செறிவுள்ள ஒரு சில கடல் பகுதியில் மட்டுமே வாழக்கூடியது இந்த கோல்டு ஃபிஷ். பார்க்க அழகாக இருப்பதால் இதை வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் இதை அப்படியே கோல்டு ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், தங்க மீன் அப்படின்னு எழுதுறோம். அதற்கு பதிலாக இதை எப்படி சொல்லலாம்னா, எதனால இதை கோல்டு ஃபிஷ்ன்றாங்க, எதனால இந்த தங்க மீன் சொல்றாங்கன்னா, நிறம். அந்த நிறத்தை வைத்து இந்த மீனை சொல்றதால நிறம் மீன். தமிழ் இதை எப்படி சொல்லலாம்னா பொன் அப்படின்னு சொல்லாங்க. பொன், பொண்ணுனா தங்கம். பசும் பொன் அப்படின்னா சுத்தமான தங்கம். 1068 டிகிரி செல்சியஸ்ல போட்டாதான் அது உருகும். அப்படிப்பட்ட இந்த தங்கத்தை அப்படியே நெருப்புல போடும் பொழுது அந்த அழுக்கெல்லாம் நீங்க அப்படியே ஜொலிக்கும் பாருங்க, அதை அப்படியே பொன் அப்படின்னு சொல்லுவோம், பசும் பொன்மோ. அப்ப பார்ப்பதற்கு அந்த பொன்னை போல நிறத்தால இருப்பதால பொன் கூட்டல் நிறம் கூட்டல் மீன், பொன்னிற மீன்கள்னு சொல்லாங்க. இனிமே கோல்டு ஃபிஷ்னா பொன்னிற மீன் சொல்லுங்க. பொன்னிற மீனா கோல்டு ஃபிஷ், கோல்டு ஃபிஷ்னா பொன்னிற மீன். தினம் ஒரு சொல்லோடு சந்திப்போம். தினந்தோறும் ஒரு தூய தமிழ் சொல்லையாவது சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.